பொறுப்பற்ற மனிதராக பிரச்சாரம் செய்கிறாராம். இல்ல அவரோட ஸ்ட்ராட்டஜி அந்த மாதிரி என்னைய ஸ்ட்ராட்டஜி? திமுக காரன் நல்ல வேணும் அவன் காலில் உழுகிறது உனக்கு அண்ணா திமுக பொதுச் செயலர்னு பேரை வச்சுக்கிட்டு உனக்கு அது ஸ்ட்ராட்டஜியா? சொல்றதுக்கு வெக்கமே இல்லாது. நீ அண்ணா திமுக தலைவராக ஒரு மாவட்டத்துக்கு பிரச்சாரத்துக்கு போயிட்டு அந்த மாவட்டத்தில் இருக்கிற திமுக அமைச்சரை பாராட்டி பேசுறத ஸ்ட்ராட்டஜின்னு சொன்னா கட்சிக்காரன் எதை வச்சு அடிப்பான்? ஒரு பொறுப்பான பேச்சு அது. என்ன ஸ்ட்ராட்டஜி இது? இல்ல முழுக்க முழுக்க நீங்களா இருக்கட்டும், புகழேந்தியா இருக்கட்டும், இன்னும் நிறைய பேரா இருக்கட்டும், ஒன்றிணையணும். இதே மாதிரி அவருடைய ஸ்ட்ராட்டஜி எல்லாமே தப்பா இருக்கு, சொல்றபடி கேட்க மாட்டேங்கிறாங்க. இதே தான் சொல்றீங்களே தவிர அவர் கிட்டத்தட்ட 150க்கும் மேற்பட்ட தொகுதியில மக்களை பார்த்து பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. கூட்டம் வருது, எல்லாத்தையும் பார்த்து 24 மணி நேரத்துல கன்னியாகுமரி போயிட்டு வருதுப்பா. என்ன பிரயோஜனம்? நீ போய் அண்ணா திமுகவுக்கு நீ போனதால வாக்கு அதிகமாயிருக்குதா? நீ அங்க போய் திமுக அமைச்சருக்கு மாவட்டத்தில் பிரச்சாரம் பண்ற. இந்த பக்கம் வந்தா காட்பாடியில துரைமுருகன் வந்து அண்ணா திமுக இருந்திருந்தா அவர் முதலமைச்சர் ஆயிருப்பாரு, அவரை நீ துணை முதலமைச்சர் ஆக்கல ஸ்டாலின்னு பேசுறீங்க. ஆனா அண்ணா திமுக காரன் துரைமுருகன் எப்படி பார்க்கறான்? துச்சாதனா பார்க்கிறான். ஜெயலலிதா அம்மா சேலையை சட்டமன்றத்தில் உருவன துச்சாதனா பார்க்கிறான். எம்ஜிஆர் படிக்க வைத்து தன்னை வளர்த்து கொண்டவர், எம்ஜிஆருக்கு எதிராக திமுகவில் பயணித்தவர்னு பார்க்கிறான். இவர் எடப்பாடி பழனிசாமி என்ன பண்றாரு? அவருக்கு துணை முதலமைச்சர் கிடைக்கல அப்படின்னு இவர் வருத்தப்பட்டுக்கிறார். ஏன்? கான்ட்ராக்ட்ல பிடபிள்யூடி கான்ட்ராக்ட்ல வர்ற கமிஷனை பங்கிக்கிறதா?